ஃபோலிக் ஆசிட் வந்து எந்த வயசுல இருந்து எடுக்கணும், அது எப்போ எடுக்கணும்? ஸோ பிரெக்னன்சிக்கு அடுத்து எடுக்கலாமா, பிரெக்னன்சிக்கு முன்னாடி எடுக்கணும், இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடி எடுக்கணுமா? ஃபோலிக் ஆசிட் அப்படின்றது கல்யாணம் ஆகி குழந்தைக்குன்னு பிளான் பண்றவங்க பிளான் பண்ணும் போதுல இருந்தே கண்டிப்பா எடுக்கணுங்க. இப்போ பிளான் பண்ணும்போது ஏன் எடுக்கணும் அப்படின்னா, கன்ஃபார்ம் ஆகும்போது நமக்கு 6 வீக்ஸ் தாண்டிடுது. ஸோ அதுக்குள்ளே நம்மளோட பேபி டெவலப்மெண்ட் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுங்க. ஸோ நமக்கு வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரியாது, நம்ம எப்போ கன்சீவ் ஆகிறோன்றது தெரியாதுங்க. ஸோ நம்ம ப்ரெக்னென்சி பிளான் பண்ணும்போதே நம்ம ஃபோலிக் ஆசிட் எடுத்துக்கிட்டா நம்ம பேபி பிரெயின் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. பிரெக்னன்ட் லேடிகளுக்கு வந்து அதிகமாக வந்து இந்த கால் வீக்கம் இருக்கணும், அது எதுக்காக வரும்? ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு கால் வீக்கம் வந்து நார்மலாக கூட வருங்க. ரொம்ப நேரம் நின்றுட்டே இருக்கிறதுனால கூட வரும். அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா, காலுக்கு 2 பில்லோ போட்டுட்டு ஹெட்டை டவுன் பண்ணி படுத்திங்கன்னா குறையுது அப்படின்னா நம்ம பயப்பட வேண்டாங்க. அது தவிர்த்து நம்ம கால் வீக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது, கால் வீக்கம் குறையவே இல்லை அப்படின்னா நமக்கு என்ன தொந்தரவு இருக்குது அப்படின்றத மகப்பேறு டாக்டரை ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிக்கோங்க.